வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பிரகதீஷ் ஐயர் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து, ப்ரோ உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு எல்லா வீடியோக்களையும் வந்து நம்மகிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேர்ட்டூன்ஸில் வந்து ஃபேஸ் ரிவீல் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து கொஞ்சம் இஷ்யூவில் இருந்தனால நம்ம அந்த வீடியோ எல்லாம் பண்ண முடியாமல் இருந்த டைமில் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த வீடியோ இவர் கேட்டிருந்தார். நம்மளும் இப்போ இருந்த பிஸி ஷெட்யூலில் அதை மறந்துட்டோம். இன்றைக்கி கூட நேற்று போட்ட வீடியோவில் கூட அவர் கீழே வந்து, ப்ரோ இப்படி கேட்டிருக்கேன் ப்ரோ, இத்தனை நாளாக கேட்குறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க கொண்டு வரும். நம்மளும் இந்த வீடியோவில் அவங்க ஃபேஸஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனக்குமே வந்து இதில் முக்கியமாக எனக்கு பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் அவனோட குரலில் தான். அது யாருன்னு பார்க்கணும். ஆலன் வாய்ஸ் வருதான் அப்படின்ட்டு அந்த குரல் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பால்கர் அவரை கண்டிப்பாக எனக்கு இதில் பார்க்கணும். ஸோ அதனாலே நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காணொளியில் வரும் சம்பவங்கள் இதுதான் நிறைய நேரம் இருந்துச்சு. ஆனால் அதுவும் படிக்க முடியல எனக்கு. நான் உங்க பாட்டு டாக்டர் டெய்லிபாட் டெட்பூல் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு கேட்டூன் சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான நாள். ஏண்டா எல்லாரோட முகத்தையும் காட்ட போறோம். ஆமா, ஏன் பூஜி? ஆமா, ஓ பூஜி, ஏ பூஜி, கொப்ப பூஜி, எல்லா பூஜி தான். ஆனா சில பேர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பூஜியை பார்த்துட்டா அடுத்து உங்க பூஜி தான் ஞாபகம் வரும், வீடியோ பார்க்க முடியாதுன்னு. அவங்க மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருக்க. மற்றபடி எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, ஓ முகர கட்டியே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா பாருங்க. ஆனா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா வீடியோ அவ்வளோ நீட்டாலாம் அப்படி இருக்காது. ஆபா ஏதோ அவசரத்துல உட்கார அருவாப்படையில உட்காத மாதிரிதான் இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தாய் குளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்திகா ஏகேஏ ராக்காய். ராக்காய் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, இந்த பிள்ளைலாம் அந்த காலத்துல இருந்து நம்ம சேனலுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அட படுவாவி, சேனல் ஆரம்பிச்சே 4 வருஷம் தான் ஆகுது. இவங்க பேசுறதுலே முக்கியமான கேரக்டர் பார்த்தோன்னா ராஜமாதா சிவகாமி தேவி, அப்புறம் சூப்பர் மாடல், அப்புறம் கேஜிஎஃப் ஆன்ட்டி. நீ அதிலே இரு. கட்டப்பா என்ன இது? எனக்கு கொடுத்ததே 4-5 டைலாக் தான், அதுல ஏன் உன் ஆரவாய வைக்கிற? சாரி தாயே, சாரி. யூ கண்டினியூ. உன் காலடியில் விழுந்து விட்டேன்மா. சரி, நெக்ஸ்ட். அந்த இவங்க தான் நித்யா. இவங்க யாருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல ராக்கியோட தாய், தெய்வ தாய், அது இவங்க தான். அண்ட் ஆல்சோ நம்ம உத்தவர் கோபி போட்டாட்டி குடும்பஸ்திரி பாக்கியலட்சுமிக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்தாங்க. மேடம், நான் முடிஞ்ச வர யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலடா இழுத்து போத்திட்டு தூங்குவ அதானே? இந்த பம்பிகளாம் நம்மள டப்பி பண்றதுக்காகவே கோர்ஸ் போவாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் நிஷால்டியா. இந்த பொண்ணை பத்தி சொல்லணும்டா, வீட்டுல இருந்து டைலாக் பேசும்போது நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அலமாரி குள்ள உட்காந்து டப்பி கூட இருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் தமிழ் சொல்லிச்சு. இவங்க பேசுற மெயினான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி, அப்புறம் காளையனோட தங்கச்சி தங்க மீனாட்சி. எனக்கு தெலுங்கு தெரியும், ஆனா இது மட்டும் தெரியாது. రోజు దుర్గాష్టమి అన్ని కాల్చే బొదిగా చేసే నబక తీసుకోవాలి. எது காவலியா? ஏன்னா யார பாத்துல காவலின்னு சொன்ன அடிச்சு மூஞ்சி கிழிச்சு போய் தெரியுமா? எப்பா சாமி, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன், ஆள விடு. அடுத்ததான் பார்க்க போறது யாருடா? இந்து. ஹிந்துவா? கேட்ரூன்ஸ்ல ரொம்ப நாளா ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், சில இடத்துல கேட்காம இருக்கும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு கம்மியா பேசி தொலைங்க இந்த பிள்ளை. எவ்வளவு கஷ்டமான டைலாக் இருந்தாலும் சரி, 2 புரோட்டா தர பாட்டு சொல்லிட்டா போதும், உடனே பேசி கொடுத்துரும். இவங்க பேசுற சில கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, பொன்னியின் செல்வன்ல குந்தவை, உத்தவர் கோபி ஃபேமிலியில ராதிகா, பையு, அப்புறம் இப்போ லியோல சத்யா,
அப்புறம் கேஜிஎஃப் 2ல ரீடா, இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் பேசியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ லவ் யூ, போடு மஜாதா. பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். அடி வெண்டவாள. அடி வெண்ணமால. அடுத்து நம்ம வைஷ்ணவி எடுக்கிற வைதேகி காத்திருந்தாள். அது மாதிரி இனிமே காத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வர வைகாசி அந்த பிள்ளை கல்யாணம். அது மட்டும் இல்ல, தீவிர சிஎஸ்கே ஃபேடு. சிஎஸ்கே பத்தி எம்எஸ்டியை பத்தி எவ்வளவு தப்பா சொல்லிட்டா அவ்வளவுதான். குடும்பியை அள்ளி கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவோம். அப்படி ஒரு முரட்டு சிஎஸ்கே ஃபேடு இந்த பிள்ளை. இவங்க பேசின மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் ஸ்பூஃப்ல பூங்குழலி. சொல் சமுத்திரகுமாரி, என்ன ஞாபகம் இருக்கிறது தானே? பரப்பேனா எத்தடி எது கேட்டாலும் பரப்பேடான்னு இருக்க. ஏன் பிளாஸ்டிக் பேடால எழுதினா அவளுக்கு ஆகாத? ஓ மரப்பே. அடுத்தது சுஷ்மிகா. இந்த சவுத் கொரியால பாட்டு பாடுற குரூப் ஒன்று இருப்பாங்களே, முழுக்குன்னு இருப்பாங்களே அவங்களா? அவங்கதான் பிடிஎஸ். அந்த பிடிஎஸ் ஆர்பிஐ சேர்ந்த ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை. ஐயா என்னப்பா அப்படி சொல்ற? சரி, இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்த கேரக்டர்ஸ் யாராருன்னு பார்த்தா, பார்க் ஆட்டடியில் ஜாடோ, அப்புறம் அருணாச்சலத்தில் மாஸ்க் போட்ட நந்தினி. ஆல்சோ ரீசெண்டாக வந்த பட்டபாலும் இவங்க தான். இல்லவா நெருங்கிட்ட இந்த கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வச்சுக்குவே, அப்படியே தட்டி தூக்கி பறக்க விட்டுருவேன். கேட்டீங்க, நீங்க மட்டும் அன்னைக்கு லேப்ல எலி பிடிக்காம ஒழுங்கா என்ன கார்ல கொண்டு வந்து விட்டுருந்தா இந்நேரம் என் காலம் உடைஞ்சிருக்காது. நானும் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆயிருப்பேன். நோட்டி இருப்பேன். 10 தடவை எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுல கரெக்டர் ஆகி அப்புறம் நந்தினி ஃபோட்டோ அனுப்ப சொன்னா என்ன அனுப்பல. அதனால என்ன பண்ணுறது? ஆனால் திறமையான டப்பிங் ஆர்டிஸ்ட். பல சீரியல் படம் அப்படின்னு டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் தேவசேனா, அப்புறம் ஃபஸ்ட்டு பட்டபாள், அப்புறம் கேஜிஎஃப் 1ல் ரீடா, இது மாதிரி பல கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தங்கம் தங்கம் இல்லடி தங்கம். தங்கம் அடி என்னடி வண்டியா ஓடிக்கிட்டு இருக்க? தங்கம் தங்கம் செட்டி போட்டா சொல்லு. ஐயோ படுத்துறானே. தங்கம், நான் சொல்றத கவனமா கேளு. நான் சொல்றத கவனமா கேளு. எது கேளுவா? அப்புறம் வித்யா, இவங்க அவங்க போட்டோவை காட்ட விருப்பப்படல. நம்ம சேனல்ல என்ன கேரக்டருக்கு வாய்ஸ் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வம்சம் ஸ்பூஃப்ல தேவயானி மேம் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஜிஎஃப் 2ல பிரைம் மினிஸ்டர், இன்னும் பல கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா அந்த கல்யாணத்தை காரணம் காட்டி எங்கே வேலை பார்க்குற எண்ணத்தை புடுங்குறலாம் கேட்டீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன். சரி, இனிமே நான் அப்படி கேட்கல. அப்படி நான் கேட்டா அதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள். ஆனாலும் நீ எங்க தாண்டா வேலை பாக்குற? அடி வீணா போனவளை, என்ன கொழுப்பு இருந்தா திருப்பி அதே கேட்பேன். அப்ப இதாண்டி உனக்கு கடைசி நாள், சாவுடி. சரி, இது வரைக்கும் தாய் குளத்தை பார்த்தோம். இதுக்கப்புறம் தகப்பன் குளத்தை பார்க்க போறோமா? என்னப்பா? ஆடுகளை பார்க்க போறோம். இவர் தான் தமிழ், என்னோட நண்பர், டியூப்லைட் பைட் சேனலோட ஓனர். பல பெண்களின் இதயத்தை கவர்ந்த ஒரு பிளே பாயிண்ட் கூட சொல்லலாம். ஆனால் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லக்கூடாது. இவர் ஆரம்பத்திலேருந்து நம்ம சேனலுக்கு நிறையா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்பைடர் மேன், அப்புறம் விக்ரம், கேஜிஎஃப் 2, கேஜிஎஃப், இது மாதிரி பல கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. மெகாபூபான் ஒரே ஒரு சாக்காக தான் இவரை உயிரோட வச்சிருக்கேன். இல்லைனா கெட்டக்கா போட்டதில் இருப்பேன். ஏன்னா அந்த சாக்கில் தான் ஹீரோவை 6 தடவை கட்டி பிடிக்கிறான். நான் உட்காந்து எடி பார்த்தப்பா. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஒரே ஒரு சாங்காக தான் அவ்வளவு உயிரோட வச்சிருக்கியா? நீ என்ன பெரிய புடிங்கடா? நீங்க சும்மா இருங்க. 8 ஷூக்கு பாலிஷ் போட்டு பண்ணு வாங்கி தின்ற பையன் தானே இவன். அன்னைக்கு என்ன சொன்னேன்? டபுள் சஜய் அதை தீப் சாக்க போடு அப்படி நான் சொல்லுவேன். அது வேற யாரு கிடையாது, இவன் தான். ஏன்னா மற்றவங்களெல்லாம் அவங்க சொல்லிட்டு இவனை மட்டும் இவன் சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எப்போதுமே அப்படிதான். அது ஒரு தப்பி மாதிரி. இப்படி நம்ம வைத்தியக்கு மாதிரி சிஎஸ்கே பண்ணுறதா? ஏன் இந்த ஹேர் ஸ்டைல் கூட 2007 தோனி வச்சிருந்த ஹேர் ஸ்டைல் சொல்லிட்டு தெரியுறேன். தம்பி சஜயாவே நிறைய இடத்துல வாய்ஸ் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ல குட்டி ராக்கி தம்பி தான். தகன்னு ஜொலிக்கிற அந்த சமுத்திரத்துல போயிட்டு இருந்தானா. நடுராத்திரியில் அவன் மட்டும் ஏமா தனியா சமுத்திரத்துக்குள்ள போறான்? அவன் என்ன லூசா? அட, அவன் மீன் பிடிக்க போயிருப்பான்டா. அப்புறம் நம்ம சுல்தான், சவுதி அரேபியாவில் வடக்கு நண்பர் கூட சேர்ந்து 2 லேப் போஸ்ட் கடையில் ஏன் ஒயர் இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தெரியுறாரு. இவர் நம்ம கேட்டூர்ஸில் கேஜிஎஃப் ஸ்பூஃப், கேஜிஎஃப் 2 ஸ்பூஃப்க்குலாம் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றான் இவன்? பொங்கப்பானைய வாசல்ல வச்சா நாய் நக்கதாஞ்சின்னு சொல்றாரு. அப்ப நம்மளே நாய் நக்குமா? மேபி சல்லடையில சலிச்சா ஒருத்தன் தர மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போறேன்? யோ அது ஏன்டா இலக்கியா? அப்புறம் இவனா இவனா கொண்டு வந்தியா? அதானே பார்த்து அப்புறம் அவ்வளோதான், ஃபோட்டோ எல்லாம் முடிஞ்சு. கோபால் சார்,
அவர் ஃபோட்டோ இல்லையே. கோபால் சார், அவர் ஒரு பெரிய லாயர் இருந்தும் நம்ம கேட்வுட்ஸ் மேலே உள்ள ஆர்வத்தில் வாய்ஸ் கொடுத்தாரு. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன சார் சார் கூப்பிடுவார். நான் கொடுக்குற டைலாக்லாம் பேசுவார். அவ்வளோ மரியாதையான மனுஷன். அடியட் ஸ்பூஃபில் ஒரு கேரக்டர், அப்புறம் மனோஜ் பாரேக்கர், அப்புறம் சார்பட்டா பரம்பரையில் டேடி, இந்த மாதிரி கேரக்டர்லாம் பேசியிருக்காரு. போய் சொல்லாத. வர்ற வழியில உன் டேபிள்ல இருக்க முட்டை போண்டாவை எடுத்து தின்னு பார்த்தேன். சாய் நல்லாவே இல்லை சார். அந்த முட்டை போண்டாவை சார் எடுத்தீங்க? அது போட்டு 1 வாரம் ஆச்சு சார். எலி பிடிக்கதான் வச்சிருந்தேன். அதை போய் நீங்க... ஓ, அதான் வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, இது வரைக்கும் ஸ்டுடியோவுக்கு வெளியில் இருந்த டீவை பார்த்துக்க. இதுக்கப்புறம் ஸ்டுடியோக்குள்ளே இருக்க டீவை பார்க்க போறீங்க. ஸோ மனசை திடப்படுத்திக்கங்க. நிறையா சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ் அவுக்க போகிறோம். இது வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கோம். முன்னப்பிட வீடியோ எடுத்துலாம் பழக்கம் கிடையாது. ஸோ ஓகே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஈஸ்வரா, இட்ஸ் டைம். அரே உன்னைத்தான் கூப்பிடுறாங்க, போய் தொலை. யூ பிளடி ஈஸ்வர்ட், எப்படி வேலையா பண்ணுவ? வந்து தொட. வந்துட்டேன் அப்படின்னு பிஜிஎம்ல ஒன்றும் போட முடியாது. சீக்கிரம் வா. யோ, எதுக்கே அவனை இந்த பாடுபடுத்துறீங்க? தம்பி நீ பேசு. நன்றி தலைவரே, நீங்களாவது திட்டாம இருக்கீங்களே. இங்கே வாருங்க, அவனுக்கு அவனே பிஜிஎம் போட்டுக்கிறேன். இவர் ஃபோட்டோ தானே மாற்றி வணக்கம். ஒரிஜினல் வாய்ஸில் பேச. அதானே அவனுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும்னு சீன் போடுறேன். அவ்வளோ இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷமா? சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேச விடியா? அடுத்து வணக்கத்தை சொல்லுவா பாரு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கத்தை சொல்லியே வீடியோ முடிச்சிருவாள். நீ மானே என்னை வாழ விடுனே. சரியாக பேசிட்டு விடுங்க. அப்புறம் என் பேர் பழனிக்குமார். என்னை நிறைய பேர் ஈஸ்வரன்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா நான் அப்படி தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். உடக்கு பேர் இருப்பேன். கேர்ட்டூன்ஸில் நான் சில வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பல்வால் தேவன், கேப்டன் அமெரிக்கா, அமர், பொன்னியின் செல்வன், அப்புறம் இப்போது பெல்லி புட்சர், இதுக்கெல்லாம் பேசியிருக்கேன். ஆல்சோ கேர்ட்டூன்ஸோட அட்வென்ட் நான் தான். ஆனால் சம்பளத்தை பற்றி மட்டும் வாயை திறக்க மாட்டேன். அப்புறம் எடிட்டிங், டிராயிங் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஏதோ சாதிச்ச வரி அவன் கண்ணில் தெரியுது. அப்புறம் கேர்ட்டூன்ஸ் ஒரு குடும்ப சேனல் சொல்லி குடும்பமாக பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் குடும்ப சேனல் தான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை ஓரளவு காமெடியெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லக்கூடாது. ஏய் வரல அட்டி விடுறா. ஏதோ ஒன்று பிள்ளைகள் சரி விடுங்க. ஸோ இதெல்லாம் கடைசியில் பார்த்தா நான் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. நீ பைத்தியக்காரனே? பைத்தியக்காரன் தான். சரி விடுங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். இந்த சோஃபாக்கார தம்பி மாதிரி எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஸோ என்ன பேசவே தெரியாத இன்டர்நெட் மாதிரி நடிக்கிறான் பாரு. அது இன்ட்ரோவர்ட்ரா புட்டா. சரி அவங்களும் இது பேசட்டும். இருப்பா என்ன கோச்சுக்கிட்டியா? இல்லை கோவலாம் ஒன்றும் கிடையாது. பேசுறவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து பேசுவேன். சரி அப்போ இந்த டிபி பையனை கூப்பிடு. அப்போ நானும் அப்புறம் போலாம். இந்தா எடியா கைலியே கட்டியிருக்க? கையில ஏட்டா காட்ட போறா? பூஜை யாரா காட்ட போறா? ஃபைனலு நான் பூஜையை காட்ட போறேன். தெரிஞ்சிருக்கும். எப்பாடி வைக்க போற பொக்கட் வச்சுக்கு இதெல்லாம் தேவையா? டக்குன்னு உட்கார்றா. நான் இப்படி போகும்போது வேற ஆள் ஒரு வகை அடிச்சிருப்பேன். தப்பா அடிச்சிட்டீங்க. டவர் அடிச்சிட்டீங்க. டவர்? ஓ கொஞ்சம் சும்மா இரு. அது நான் கிடையாது. ஆனால் இது நான் கிடையாதோ அதனால தான் அதுவும் நான் தான். இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். கேர்ட்டூன்ஸில் ரொம்ப நாளாக நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கேட்டுருந்தீங்க. ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கமெண்டில் வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறவங்க திடீர்னு வந்து இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் மாறி இருக்கே, அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் மாறி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படி பாத்தியா இப்பவே வாய் குளருது. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுக்குள்ளேயே போட்டு உடச்சிட்டேன்.
தேக்கிட்ட ஒரு கெட்ட படத்துக்கு போயிட்டா ஓட்டவாய் இதை நான் நிறையா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு வேற ஒரு சட்டையை பார்த்து வரல. ஆனால் என்ன சொல்ல தெரில, இந்த சட்டையை போட அதை துவைக்கிடும். அதனால 2 சட்டையோட நிப்பாடிக்குவோம். பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படின்னா வருவாங்க. ஆனால் வரல அப்படின்னா அதை அவசியம் நிறைய பேசியிருக்கேன். மிச்சம் என்ன இருக்கு? அரே பால்கார் நான் தான் பண்ண நான் தான் மாப்பிள்ள. இல்லை இது 3 ஒரு வயசு தான். ஆனா இலை அப்படின்னா வந்து தேனோஸ், அரே அப்படின்னா உத்தவ பால்கார், அப்புறம் என்ன மாப்பிள்ள அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி பேசினா கட்டப்பேன். அதையே இன்னும் கொஞ்சம் அழுத்தினோம் அப்படின்னோம்னா பேட்மேன் போல. ஆக்சுவலி ரொம்ப நன்றி இத்தனை நாள் கேட்டோன்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும். ஏன்னா நிறைய வயசு மிச்சம் இருக்குல்ல, அது அவங்களுக்கே தெரியுமே. அதுவும் நான் தான். பெருசு வயசு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா பூரா பேரும் வந்து பெருசு ஃபேன் தான். அப்போ எனக்கு ஃபேன் இல்லையா? கேப்டன்ஸ்ல அதே ஃபேன் வச்சிருக்கிறது நான் தான். அப்போ டா யாரா அப்படின்னு திரும்ப டாடே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன மிச்சம் என்ன வயசு இருக்கு கிளம்பி ஐயா காலையா அந்த டிவி ரிமோட் எடுத்தாயா அப்படின்னு கேட்டேன். ஆனா இந்த ரிமோட் எடுத்து கொடுத்துட்டேன். இது ஏதோ ஏசி ரிமோட்டாம்ல, டிவிக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? இந்த பொந்த ஆளத்து பிள்ளையா அப்படித்தான் இருக்குது. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல சாப்பிட்டீங்களா? குழம்பு வச்சீங்களா? கிளம்பி உளராதடி. நான் அப்புறமாட்டி பேசுறேன். என்ன சொல்றது, எனக்கு வீடியோலாம் பெருசா பேசி பழக்கம் கிடையாது. ஐயா நீ வீடியோ பேச வேண்டாம், நீ இவ்ளோ பேசிருக்கியா? இன்னொரு வீடியோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் சொதப்பி இருக்கலாம். நிறைய பேருக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கலாம் ஒரு ஆளா இந்த ஒரு ஆளா இவ்வளவு வாய்ஸ் பேசுறது? அட கருமவே டிபிடா அப்படியே இப்படி பாட எதிர்பார்த்தேன். ஆனா நான் இப்படி பண்ண எதிர்பார்த்தேன். இந்த புத்துக்கருப்படா சொட்டையா தெரியுவேன் அப்படி எதிர்பார்த்திருப்பீங்க. புட்டுக்கருப்படா சொட்டையா எதிர்பார்ப்பீங்க. என்ன பண்றது, எல்லாம் விதி. ஸோ இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கேட்டோன்ஸ் பார்க்கும்போதுல எல்லாம் சொல்லுவீங்கல்ல, ஏய் அந்த வாய்ஸ் இது மாதிரி இருக்கு, இந்த வாய்ஸ் அது மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. பரவாயில்ல பாத்துக்கலாம். இந்நேரம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, எனக்கு அப்பவே தெரியும் இது வந்து ஒரு ஆள் பேசுறதா அப்படின்னு. அதுக்கும் பாத்துக்கலாம் என்ன பண்றது. இன்னும் நிறைய பேசணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பாருங்க ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதலான்னு பார்த்தேன், பேனால இங்கு தீர்ந்து போச்சு, அதனால எழுதல. அதுக்காகவே இந்த பை எ நியூ பென் தனியால எழுதி வச்சிருக்கிறேன். தெரியுதா? இத்தனை நாள் நீங்க வேற ஆள் நடிச்சிட்டு இருந்த இதெல்லாம் ஒரு ஆள் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக பழையிடும். அதுவும் எப்படி ஒரு போச்சு எதிர்பார்க்க முடியலையே. இப்போ நிறைய பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது, எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். அண்ட் அடுத்து சலாரை நல்லபடியாக பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேவாக இருக்கும். ஆனால் கேட்டோன்ஸ் கூட சில பேட் இருப்பாங்க, எது போட்டாலும் சூப்பர் ஆகா ஓகோ சொல்றதுக்கு. அது அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி. இதுதான் கேட்டோன்ஸ்ல எத்தனை நாள் போட்டி வச்சிருந்த ரகசியம். இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஒரே ஆளா நான் உறங்கி போயிட்டேன். ஆனால் பைத்தியக்கார பயிலாட நீ அந்நியர் மாதிரி உனக்கு அந்த பேர் என்ன போல ஜாதி பேர் இம்ப்ளூசியாவா? ஆனா மல்டிபிளிக்கா கொடுக்காம டிசைட் இது தெரியாது. ஊருக்கே தெரியும். வேற டப்பாலே நிறைய பேர் கபட்ல போட ஆரம்பிச்சிருப்பாங்க, உனக்கு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி டிசாஸ்டர் நீங்களா நினைச்சிருந்துருப்பீங்க. அது சில இடத்துல உண்மைதான். என்ன பண்றோம், நம்மளே பேசிட்டு இருக்க மாதிரி அந்த டைமிங்ல என்ன சொல்றது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் என்ன அட்வைஸ் பண்ண போறேன் அப்படின்னா, யார் அட்வைஸ்மே கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் அட்வைஸை கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமா பெரிய அறிஞர் பாரதிஸ்டாரு அப்படின்னு திரும்ப
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வீடியோலாம் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஏதோ அர்த்தம் கொட்டுறேன். அதான் நான் இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் இந்த குவாலிட்டியாக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு வர்றேன். இந்த ஃப்ரேமெல்லாம் அந்த கரெக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவை போடுறேன். இப்போ சலார் போயிட்டுருக்கு, அது நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வரவா, போயிட்டு வரேன். டாட்டா. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன போல பண்ணி வைங்க, ஏதாவது பண்ணி வைங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அப்போ அன்சப்ஸ்கிரைப், கமெண்ட், அதுதான் தேடிக்கிறது. கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் டிப்ரெஷனாக இருந்தால் கேட்டூஸ் பார்ப்பீங்க, நான் டிப்ரெஷனாக இருந்தால் கமெண்ட் பார்ப்பேன். அதில் நீங்கள் ஆஹா ஓகோன்னு சொல்கிறது, நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறது, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறது, எதாக இருந்தாலும் பார்ப்பேன். எப்போதுமே பார்ப்பேன். அதில் ஒரு அன்பு இருக்கும். ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு உண்மையிலே. சரி, வரவா. டாடா. கார்ட்டூன்ஸில் ஜாக் ஸ்பேரோ வாய்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு ஷோ பண்ண முடியும்? என்ன ஐடி? அது வாஸ்தவம் தான், ஆனால் என் வாய்ஸும் இருக்கணும்ல. ஆனால் எந்த வாய்ஸ் எடுத்தாலும் அது தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸோட டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், அதாவது காப்பியாக தான் இருக்கும். அது காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன். இப்போ எதை காப்பி எடுத்தாலும் இன்ஸ்பிரேஷன் குறித்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதனால நம்மளும் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். சே, வேற லெவல். இதுனா சத்தியமா இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து லேடி வாய்ஸஸ்க்கு எல்லாமே தனித்தனி பர்சன்ஸ்னோன்னா ஓகே டீமா இருக்கும். அப்படிதான் நான் எப்படி நினைச்சேன்னா, நம்ம பாப்பாவுக்கு வந்து இந்த இன்ஃபோபெல்ஸ்னு ஒரு டீம் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க எல்லாம். ஸோ அது அந்த மாதிரி டீமாக இருக்கும் போல், ஒருவேளை ஒரு ஆஃபீஸில் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுதான் காமிக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஓகே, ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிக்க ஆரம்பித்தப்போ ஓகே அவங்க இப்போ வெளியே இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. பயங்கரமான டேலண்டப்பா. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதுவும் பார்க்க என்ன மாதிரியே ஒரு இடத்துல பார்க்கும்போது என்னோட ஃபேஸை வந்து பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுக்கு தெரில, டேலண்ட்டை நான் சொல்ல வரல, எனக்குலாம் டேலண்டே கிடையாது, நான் சத்தியமாக கிடையாது. இந்த பார்க்குறப்ப முக ஷேப்பு, அந்த தாடி வச்சுருந்தது, அதில் வந்து இந்த மாதிரி முன்னாடி என்ன ஒரு ஷேப் இருந்துச்சு தெரியுமா? அழகாக இருந்தார். ஓகே, நம்ம இந்த வீடியோ அதில் நல்லா இருந்துச்சு. அதுவும் அதாவது ஒரு மனுஷனால் ஒரு குரல் பேசலாம், 2 குரல் மிமிக்ரின்றது ஆர்ட் கலை தான். அதை வந்து இவ்வளோ தூரம். ஸோ நான் அதுவும் அந்த லிட்ரலி அந்த டைம் ஒரு சென்டென்ஸ் முடிக்கிற அடுத்த வேர்டை வந்து எடுக்கும்போது ஒரு அதான் ப்ராக்டிஸ் தான். அதான் இந்த லிட்ரலி இப்போ ஆலனோட வாய்ஸ் முடிஞ்சோன்னு அடுத்த கிழவரோட வாய்ஸ் எடுக்கணும்னோன்னா டக்குன்னு அடுத்த செகண்ட்ல அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ 4 வருஷம் ஓடிட்டாங்கன்னா அதில் உள்ளே இருக்கிறப்ப அவ்வளோ ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் இல்லாமல் இது அவ்வளோ ஈஸியாக வராது. பட் அவரோட டேலண்ட்டுக்கு வந்து பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் எனக்கு அந்த பான்பராகர் அவ்வளோ பிடிக்கும் கார்ட்டூன்ஸ்ல. நான் வந்து ஆலனும் பால்காரரையும் தான் நான் பார்க்கணும்னு ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கடைசியில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆகி போச்சு. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய, அதாவது மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக தனியாக ஒரு ஸ்டுடியோ மெயின்டைன் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை போடணுங்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எடிட்டிங் ப்ராசஸுக்கே நான் வந்து எவ்வளோ முக்குன்னு முக்கிட்டு இருப்போம். பட் இது எடிட்டிங் ப்ராசஸ் அண்ட் வீடியோ ப்ராசஸ், அப்புறம் ஸ்கெட்சிங் ப்ராசஸ், இதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அது ஒரே ஆள் இத்தனை வாய்ஸ் எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் எடுக்கணும். யோசிக்கும் போது மனுஷன் வேற லெவல். நீங்கள் வேற லெவல். உங்களை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நீங்கள் உங்களை காமிச்சது சந்தோஷம். என்ன இன்னும் 2 பேரை கூட காட்டி இருந்திருக்கலாம், இருந்தா காமிச்சிருக்க மாட்டாங்களா? ஓகே,
வேற லெவல் மனுஷன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹெட்ஸ் ஆஃப். நாங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.